Hello my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் 2024க்கு எப்படி படிக்கிறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸ் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல போறேன். இது வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னால் 2019 கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு எந்தெந்த சாப்டருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி சொல்ல போறேன். ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்ம் யூடியூப் சேனல். இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வந்து எக்ஸாக்ட் கரண்ட்ல வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்டுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய விதமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2019 கொஸ்டினை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு பிடிஎஃப் வந்துட்டு கிடைக்கல. ஸோ இஃப் யூ ஹேவ் உங்களுக்கு கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு கூட என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, அது கிடைக்காதனால என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னால், அதாவது இங்க ஸ்கிரிப்ட் பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, அதாவது 2019 கொஸ்டின் வந்துட்டு மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு. அதாவது இது எப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2019ல 19ஆம் தேதி ஜூலை 19ஆம் தேதி ஒரு பேப்பரு அண்ட் 20ஆம் தேதி ஒரு பேப்பரு 21ஆம் தேதி மொத்த பேப்பர் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 எக்ஸாம் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா நடத்திருக்காங்க. ஓகே, அது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாராமெடிக்கல் கேட்டகரியில வந்துட்டு இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, 19/7/2019 இருந்து 21/7/2019, அதாவது 19, 20, 21 3 நாள் நடந்திருக்கக்கூடிய எக்ஸாம் டேட்டை இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன். ஓகே, இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வைக்கேன். ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா 21ஆம் தேதி ஜூலை 2029 இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு போறதுக்கு முன்னுக்க சம் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இப்பதான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிக்கிற விரும்புறேன். ஓகே, அது என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது 2024ல இந்த பேட்டர்ன் தான் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா ஃபாலோ பண்ண போறாங்க. என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொன்னா ப்ரொஃபஷனல் எபிலிட்டி 70 மார்க், அதாவது நம்ம சப்ஜெக்ட்ல இருந்து 70 மார்க், ஜெனரல் அவேர்னஸ் 10 மார்க் மீன்ஸ் ஜிகே. ஓகே, ஜெனரல் அரித்மெட்டிக், ஜெனரல் இன்டெலிஜென்ட், ரீசனிங் அண்ட் ஜெனரல் சயின்ஸ் மொத்தம் 10 30 மார்க், அது மொத்தம் 70 மார்க். சாரி, 70 + 30 100 மார்க் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இது உங்களுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் சிலபஸ் வந்துட்டு எதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்குது ஹியூமன் அனாட்டமி, ஃபார்மசூட்டிக்கல் அனலைசிஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உங்களுக்கு இது வந்துட்டு வேணும் அப்படின்னு சொன்னா இதை வந்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு சிலபஸும் தெரியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் அங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா போகலாம். ஓகே, இந்த பிடிஎஃப்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா சினானிம் ஃபார் குளோரினேட்டட் லைம், அதாவது இது வந்துட்டு ஒரு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, அதாவது இதுக்கு மொத்தம் வந்து எத்தனை மணி நேரம் எழுதாம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா 16 to 17 30, அதாவது 1.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க 100 கொஸ்டின்ஸுக்கு. சரிங்களா? டைம் வந்துட்டு என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா பத்தாது. ஸோ நீங்க எழுதும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை வந்துட்டு சீக்கிரமா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டைம் எடுக்க கொஸ்டினை வந்து என்ன பண்ணுங்க கடைசியில் வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஒன் ஆஃப் தி சஜஷன் டு யூ. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னு இந்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு 100 கொஸ்டின்ஸை வந்துட்டு ரீட் பண்ணி எந்த சாப்டர் என்ன சப்ஜெக்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தனியாக வந்துட்டு ஒரு பிபிடி போட்டிருக்கேன். ஓகே, மீன்ஸ் இந்த கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் பயோகெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து சூட்டிக்ஸ்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ ஃபுல்லா வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஓகே, இப்போ அந்த பிபிடிக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜம்ப் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் இந்த பிபிடியில் இந்த ஏரியாவில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துக்கிட்டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதாவது நான் வந்துட்டு இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப முக்கியமா ஆர்ஆர்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அவங்க வந்துட்டு இந்த 21ஆம் தேதி பேப்பர்ல 13 கொஸ்டின் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கேட்டிருக்காங்க. அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி காம்பவுண்ட் என்ன, ஹாஃப் லைஃப் என்ன, அந்த மாதிரி ரிடாக்ஸ் டைட்ரேஷன் என்ன, அதுக்கு என்னென்ன எல்லாமே நிறைய பேசிக் அண்ட் ஆல்சோ அதர் நேம் என்ன, குளோரினேட்டட் லைம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து என்ன பண்ணிருக்காங்க. இந்த ஆர்ஆர்பிக்கு மட்டும் கிடையாது, எம்ஆர்பி, எய்ம்ஸ், எஸ்எஸ்சி, இஎஸ்ஐ எல்லா கொஸ்டின்ஸுக்கு வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமா பிளே பண்ணுது. அதை வந்துட்டு என்ன பண்ணிக்க அப்படின்னா ஓரளவுக்கு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் ஜூரிஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 4 கொஸ்டின் மதிப்பெண் கேட்டிருக்காங்க. 4 கொஸ்டின்ல
எந்த கொஸ்டின் வந்துகிட்டு எந்த சாப்டர் வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஷெடியூல்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்துட்டு என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொன்னா வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஆக்ட்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, அதை வந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னா பாத்துக்கோங்க. அண்ட் ஆப்டிடியூட் நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆப்டிடியூட் வந்துட்டு கேட்கறாங்க. ஓகே, அந்த ஆப்டிடியூட் வந்துட்டு கேம் ரிலேட்டடா ஒரு 2 ஆப்டிடியூட் கேட்டிருந்தாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னா சூட்டிக்ஸ். ஓகே, சூட்டிக்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 14 கொஸ்டின் வந்துட்டு என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னா கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப வந்துட்டு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னா சூட்டிக்ஸ் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் கைடன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா கைடன்ஸ்ல இருந்து ஒரு என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கொஸ்டின் வந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, இது கைடன்ஸ். ஓகே, அது வந்து ஃபீலிங் தப்பா இருக்கு, அதை மாத்திக்கலாம். ஓகே, கைடன்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, அண்ட் அனாட்டமில இருந்து ஒரு 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நீங்க அனாட்டமி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும். நல்லா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கங்க, இது வந்துட்டு 21வது கொஸ்டின் பேஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணது. ஓகே, பட் ஐ டோன்ட் நோ அபவுட் 19th கொஸ்டின் அண்ட் 20th கொஸ்டின். ஓகே, அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன். ஓகே, இதை மட்டும் தான் நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல கிடையாது. ஓகே, அண்ட் நம்பரிங். ஓகே, அதாவது 1, 3, 5 அதுக்கப்புறம் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, அண்ட் டைரக்ஷன் கொஸ்டின், இது ஆப்டிடியூட் வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா மெர்ஜ் பண்ணிருக்கேன். ஸோ நான் சொல்லக்கூடியது கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. ஓகே, டைரக்ஷன் கொஸ்டின். ஓகே, இப்போ இங்க இருந்து 5 கிலோமீட்டர் நடக்கிறேன், அங்கிட்டு இருந்து லெஃப்ட்ல திரும்புறேன், அங்கிட்டு இருந்து ரைட்ல திரும்புறேன், அப்ப அங்கேயும் இங்க ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணதுக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டிடியூட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே வந்து நல்லா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு ரீட் பண்ணி அண்ட் ஈஸியா வந்துட்டு எப்படி வந்துட்டு வித்தின் ஷார்ட் டைம்ல வந்துட்டு ஈஸியா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் அப்ரிவேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆல்சோ பிசி என்னென்ன, ஐபிசி என்னென்ன, அந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெயின் கொஸ்டின் அதே தான். இப்போ வந்துட்டு இவ்வளோ ஃப்ரண்ட்ல வந்துட்டு இவ்வளோ போகுது, பேக்ல இருந்து அந்த பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்குள்ள தொலைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை வந்து என்ன பண்ணிக்க ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் தென் லொகேஷன், அதாவது லொகேஷன்ல இருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது இதெல்லாம் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ஜிகே ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். So definitely they will ask from these kind of questions. Location means அணுமின் நிலையம் எங்க இருக்கு, கூடல் அணுமின் நிலையம், ஓகே, கல்பாக்கம், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி லொகேஷன் வந்துட்டு கேட்பாங்க. ஓகே, அண்ட் பிசிஜி வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம் எங்க இருக்கு, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை வந்து ரீட் பண்ணி இது வந்துட்டு பார்மசி ஓரியன்ட் மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க, நம்ம ஜிகே ரிலேட்டட் எல்லாத்தையுமே கேட்பாங்க. ஓகே, அண்ட் டெக்னாலஜி. ஓகே, இம்பாக்ட், அந்த பால் மில்னா என்ன, பால் மில்லோட பிரின்சிபல் என்ன, அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, ஃப்ளூயிடைஸ்டு பில்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி டெக்னாலஜில இருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரில இருந்து லா வந்துட்டு இருக்கும். ஓகே, அந்த லா மட்டும் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எந்த லா வந்துட்டு எதுக்கு யூஸ், வேப்பர் ப்ரெஷருக்கு வந்துட்டு என்ன லா யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகே, அண்ட் பயோகெமிஸ்ட்ரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆர்ஆர்பி, எம்ஆர்பி, ஜிபட், நைபர், இஎஸ்ஐ, எஸ்எஸ்சி, ஜிப்மர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பயோகெமிஸ்ட்ரி. பயோகெமிஸ்ட்ரி எஸ்பெஷலி கார்போஹைட்ரேட் and amino acids and next then enzyme and lipid. These 4 chapter is very very important. Okay, and next then microbiology means definitely you should focus on sterilization. Okay, what kind of methods are there, and for some material what kind of sterilization you will do, and chemical sterilization and gas sterilization என்ன கேஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓரளவுக்கு ரீட் பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் ஃபார்மகாலஜில நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். ஓகே, ஃபார்மகாலஜில இருந்து கிட்டத்தட்ட கொஸ்டின்ஸ் வரவே இல்லை. ஸோ 6 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து நீ ஃபார்மகாலஜி படிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நினைக்க. ஃபார்மகாலஜி அண்ட் சூட்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ யூ ஷுட் நோ தட். அண்ட் நெக்ஸ்ட் தென் cognosy you have to read the cycle and also chemical test and some chemical constituents and biological source and stomata. Okay, these 4 headings and 4 chapters you should read carefully. And next in organic chemistry la வந்துட்டு இங்க வந்துட்டு நேமிங் ரியாக்ஷன்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு கேட்கல அவங்க. சம் ஹைட்ரஜனோட அணு என்னென்ன அந்த மாதிரி தான் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஓகே, அண்ட் அனலைசிஸ்ல இருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் எம்சில இருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எம்சில இருந்து ஐயூபா நேமர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதுதான் வந்துட்டு என்னுடைய அனலைசிஸ் ஃப்ரம் 2019 கொஸ்டின்ஸ். ஓகே, அண்ட் இந்த வீடியோல இருந்து கொஞ்சம் நீங்க வந்துட்டு என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் ஆர்ஆர்பி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஷேர் பண்ணுங்க. ஒன் டே உங்களுக்கு எதுவும் ரிலேட்டடா வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.